வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம வந்து 4ஆம் வகுப்பில் 3ஆம் பருவம் தமிழில் மாசு இல்லாத உலகம் படைப்போம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். மாசு இல்லாத உலகம் அப்படின்னா என்னென்னா, நம்ம உலகம் வந்து ரொம்ப குப்பையாக கிடக்கு, அதாவது நம்ம ரொம்ப உலகத்தை அசுத்தமாக்கிட்டு வரோம். அது எதனால் அப்படிங்கிறது அந்த பாடம். இதில் என்ன வருது அப்படின்னா, ஒரு ஒரு அறிவியல் கண்காட்சி நடக்கு. அந்த அறிவியல் கண்காட்சியில் என்னென்ன வச்சுருக்காங்க, ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆசிரியர் வகுப்பறைக்குள் ஒரு அழைப்புதலுடன் வந்தார். அது என்ன என முகிலன் கேட்டான். அது மாவட்ட கல்வித்துறை நடத்தும் ஒரு அறிவியல் திருவிழா பற்றியது என ஆசிரியர் கூறினார். இதை பற்றி ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். மாணவர்கள் இந்த அறிவியல் திருவிழாவுக்காக தங்கள் படைப்புகளை கொண்டு வர வேண்டும், சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று ஆசிரியர் கூறினார். ஆசிரியர் கூறியது கேட்ட மாணவர்கள் சிந்திக்க தொடங்கினர். புதுமையான முயற்சிகளை மேற்கொள்ளும்படி ஆசிரியர் கூறினார். பரிசு பெறும் நோக்கத்தை விட மாறுபட்ட சிந்தனையுடன் வடிவமைப்பதை சால சிறந்தது என ஆசிரியர் கூறினார். அதான் ஆசிரியர் சொன்னார் என்னென்னா, வித்தியாசமாக இருக்கணும், நம்மளுடைய படைப்பு எப்படி இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லிட்டாரு. நாட்கள் நகர்ந்து சென்றன. அன்றுதான் அறிவியல் திருவிழா. அந்த அரங்கத்தின் வாயிலில் ஒரு பெரிய உருவம் நிற்பதை மாணவர்கள் பார்த்தனர். அது ஒரு அரக்கன் போல் தோற்றமளித்தது. அந்த உருவம் முழுவதும் ஏற்கனவே பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கருவிகளால் ஆனது. இதான் அந்த உருவம். நம்ம ஏற்கனவே பயன்படுத்தி தூரப்பட்ட செல்ஃபோன், இப்போ ஒரு வீட்டில் 5-6 செல்ஃபோன் சும்மா கிடக்கு, அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு உருவம் அவன் படுத்திருக்கான். ஒரு யார் படுத்திருக்கான்னு பார்ப்போம். அந்த மின்னணு கழிவு அரக்கனின் தோள்பட்டையில் ஒரு ஒலிபெருக்கி வைக்கப்பட்டிருந்தது. அரக்கன் பேசுவது போல் அதில் குரல் ஒலித்தது. மாணவர்கள் வியப்புடன் அந்த உருவம் பேசுவதை கேட்டனர். அரக்கனின் பேச்சு சுருக்கம் இதுதான்: மக்கள் பற்பல மின்னணு கழிவுகளை அன்றாடம் தூக்கி எறிகிறார்கள். இதனால் நிலமும் நீரும் மாசடைகின்றன. சுற்றுச்சூழல் இதனால் சீர்கேடு அடைகிறது. இவ்வாறு செய்யாமல் மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும். அப்போதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அரக்கன் நினைச்சதான் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்னணு கருவிகள் இது எல்லாத்தையும் நம்ம நினச்சி நம்ம தூர போடாமல் இந்த மாதிரி ஒரு மறுசுழற்சிக்கு பயன்படுத்தணும். இந்த அரக்கன் உருவத்தை முகிலன் என்ற மாணவன் உருவாக்கியிருந்தான். இதற்கு முதல் பரிசு கிடைத்தது. அனைவரும் முகிலனின் அறிவியல் படைப்பை பாராட்டினர். மாசில்லாத உலகம் படைப்பது குறித்து விழிப்புணர்வு இதன் மூலம் அனைவருக்கும் அளிக்கப்பட்டது. நீங்களும் இந்த மாதிரி என்ன செய்யலாம், இந்த கழிவுகளை கொண்டு ஒரு உருவம் படைத்த மாதிரி நீங்களும் ஒரு உருவம் படைச்சி இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் அறிவியல் கண்காட்சியெலாம் நடந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அதில் வைக்கலாம். மாணவர்களே, அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுவோமா? மாசு என்னும் பொருள் தராத சொல். மாசு கூட்டல் இல்லாத சொல்லை சேர்த்து கிடைப்பது அவ்வுருவம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. நெடுதிருந்து என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இதில் வந்து ஒரு 5 கேள்விகள் இருக்குது. இந்த வினாக்களுக்கு நான் வந்து நோட்டில் எழுதியிருக்கேன். அது உங்களுக்கு நான் போட்டு விடுவேன். நீங்கள் அதை பார்த்து உங்கள் நோட்டில் எழுதிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்து சரியாக தவறா? ஒரு சொல்லுக்கு இரு பொருள் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்து உங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இது முதல் கேள்விக்கு பதில். இது 2ஆம் கேள்விக்கு. இது 3ஆம் கேள்வி. 3ஆம் கேள்வி பதில் இது வரைக்கும் இருக்குது. இது வந்து 5ஆம் கேள்வி பதில். நான் கேள்வி எழுதலை. 5ஆம் கேள்விக்கு இது பதில். இது வந்து 4ஆவது கேள்விக்கு பதில். நல்லா கவனிச்சுடுங்க மாணவர்களே. இப்படி எழுதலாமா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த பாடம் இதோட முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?